இனி ஒரு அழகான தமிழ் கதை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இது ஒரு யானை பிள்ளையின் சாகசத்தைப் பற்றி இருக்கின்றது. கதை: அந்த யானையின் அசல் வலிமை. ஒரு பெரிய காட்டில் பெரிய பெரிய மரங்கள், நீண்ட நீல தண்ணீர் குளங்கள் மற்றும் பல விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு இளம் யானை பிறந்தது. இதன் பெயர் ஆதி. ஆதி மிகவும் பசிகட்டியிருந்தது. மற்ற யானைகளுக்கு காட்டிலும் சிறியதாக இருந்தது. ஒரு நாள் ஆதி தனது அப்பாவை பார்த்து, என் உடல் வளர்ந்தாலும் நான் இன்னும் பெரிய மற்றும் வலிமையான யானையாக மாற முடியுமா என்று கேட்டது. அப்பா யானை மெல்ல சிரித்தார். ஆதி, உடல் வளர்ச்சி மற்றும் வலிமை முக்கியம். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அசல் வலிமை மிக முக்கியமானது. அதையே நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த நாள் துவக்கம். அவன் தினமும் தினமும் விளையாட பயிற்சி செய்யப் போகும். அது செய்தார். ஒரு நாள் காட்டில் பெரும் புயல் வந்தது. அவன் குடி மற்றும் மரங்கள் கவிழ்ந்தன. மேலும் பல விலங்குகள் அந்த மாபெரும் புயலால் தப்ப முடியாமல் அச்சுறுத்தப்பட்டன. ஆதி அப்பாவின் ஆலோசனை நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு சாதனையைச் செய்தது. அவன் தனது பெரிய தாவலில் சிக்கிய விலங்குகளைப் பார்த்து அற்றுப் போயிருக்கக் கூடாது என்று நினைத்தான். திடீரென அவன் பெரும் குரலில் சால்லினான், எல்லாம் கவலைப்படாதீர்கள், நான் உங்களை உதவி செய்ய விரும்புகிறேன். ஆதி அங்கே பசும்பாலாகிய சிறிய விலங்குகளைப் பார்த்து அவர்களை ஓரிடத்தில் பாதுகாப்பாக கொண்டு சென்றது. அவன் அசல் வலிமையை கற்றுக்கொண்டு அவனை நினைத்தது. உடல் சிறியது எனில் என்ன, மனம் பெரியதாக இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும். மிகவும் மகிழ்ந்த விலங்குகள், நீங்கள் எத்தனையோ மின்னல்களைக் கடக்கின்றீர்கள். ஆதி, நீ எங்கள் நாயகன் என்று கூறினார்கள். கதையின் பாடம்: உடல் வலிமை மட்டும் அல்லாமல் உள்ளார்ந்த வலிமையும் மிக முக்கியம். ஒரு நபர் தனது மனதை உறுதியுடன் வைத்திருந்தால் அவர் ஏதும் சாதிக்க முடியும். இது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கதை.